மத்திய கிழக்கு பகுதியில் 2 வாரம் போர் நிறுத்தம் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. இந்த செய்தியால உலக பொருளாதாரமே மேம்படும்னு பொருளாதார நிபுணர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. ஹார்மஸ் நீரிணை வழியா கப்பல் போக்குவரத்து அனுமதிக்கப்பட்டா 2 நாடுகளுக்கு இடையில முன்மொழியப்பட்ட 2 வாரம் போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிறதா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிச்சிருக்காரு. ஈரானும் பதிலுக்கு எங்களுக்கு எதிரான தாக்குதல்களை நிறுத்தினா போர் நிறுத்தத்துக்கு ஈரானும் சம்மதிக்கும்னு அந்த நாட்டோட வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவிச்சிருக்காரு. இதுக்கு பாகிஸ்தானும் மத்தியஸ்தனம் செஞ்சிருக்கிறதா ட்ரம்ப் சொல்லி இந்த போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிட்ட ஈரான் அமெரிக்காட்ட 10 கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. ஈரானை ஆக்கிரமிக்க கூடாதுன்னும் ஹார்மஸ் நீரிணை எங்களோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அணு ஆயுதம் தயாரிக்கிறத ஏற்றுக்கணும்னும் ஈரான் மேலே இருக்கிற பொருளாதார தடைகளை விலக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஐநா பாதுகாப்பு சபை தீர்மானங்களை முடிவுக்கு கொண்டு வரது மட்டும் இல்லாமல் அமெரிக்க போர்ப்படைகள் பின்வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. லெபனான்ல இஸ்லாமிய எதிர்ப்பு படைக்கு எதிரான போர் உட்பட எல்லா முனைகள்லையுமே போரை நிறுத்தணும், அது மட்டும் இல்லாம ஈரானுக்கு முழு இழப்பீடு வழங்கணும்னு இந்த மாதிரி மொத்தம் 10 கோரிக்கைகளை ஈரான் முன் வச்சிருக்கு. இந்த 10 கோரிக்கைகளை அமெரிக்கா ஏத்துக்கிட்டாதான் போர் முடிவுக்கு வரும்னு ஈரான் சொல்லியிருக்கு. போர் காரணமா கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயு இதெல்லாமே உற்பத்தி பண்றதும் விநியோகம் பண்றதும் கடுமையா பாதிக்கப்பட்டிருந்துச்சு. கச்சா எண்ணெய் விலை ஏறி இயற்கை எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டது. இப்போ ஹார்மஸ் நீரிணை திறக்கப்பட்டதுனால கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயு இதெல்லாமே சீராகும்னு எதிர்பார்க்கப்படுது. ஹார்மஸ் நீரிணைய கடற்கரைக்கு கப்பலுக்கு சுங்க கட்டணம் வசூலிக்கிறதா ஈரான் முடிவெடுத்திருக்கு. ஒரு கப்பலுக்கு 18.5 கோடி சுங்க கட்டணம் வசூலிக்கிறதா ஈரான் சொல்லியிருக்கு.